வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருப்பதாக, சரியான பாதையில் நடத்துவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு பழைய ஏற்பாட்டு வசனங்கள், சம்பவங்கள் நாம் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்வதற்கு துணையாக உள்ளது. இன்றைக்கு ராஜாக்கள் மற்றும் நாளாகமம் புஸ்தகங்களில் வரும் ஒரு சம்பவத்தை தியானிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் பிரதான ஆசாரியனாகிய யோய்தா மூலமாக தன்னுடைய 7 வயதில் யூதாவின் ராஜாவாகிறார். யோய்தா தனக்கு ஆலோசகராக இருந்த வரைக்கும் ராஜாவாகிய யோவாஸ் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார், ஊழியம் செய்தார். ஆனால் யோய்தாவின் மரணத்திற்கு பின்னர் ஆண்டவரை கைவிட்டு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய தொடங்கினார். இந்த பின்னணியில்தான் இந்த வசனங்கள் வருகிறது. 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். 2 ராஜாக்கள் 11 மற்றும் 12 அதிகாரங்களிலும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 24, 19, 20. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். இந்த வசனங்களில் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த வசனத்திலே இருந்து 3 காரியங்களை சொல்கிறேன். முதலாவது, பாவங்களை சுட்டி காண்பிக்கும் ஆண்டவர். விக்கிரகங்களை வணங்கி ஆண்டவருக்கு துரோகம் செய்ததுதான் அவர்களுடைய பாவம். ஆண்டவர் தம் ஜனங்கள் தனக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என தூண்டுகிறார். கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பாவத்தை உணர்த்துதல் என்பது பரிசுத்த ஆவியானவரின் முக்கிய வேலையாகும். நம் அன்றாட வாழ்விலும் நம்மோடு இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனைகள் கொடுப்பது மட்டுமல்ல, நாம் செய்ய நினைக்கும் பாவங்களையும் சுட்டி காண்பிக்கின்றார். இரண்டாவது, பாதை மாறியவர்கள் திரும்ப வேண்டும் என எதிர்பார்க்கும் ஆண்டவர். பாவங்களை சுட்டி காண்பிக்கும் நோக்கம் தவறான பாதையிலிருந்து தம்முடைய ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்பதுதான். செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என எதிர்பார்க்கிறார். எப்போதெல்லாம் ஆவியானவர் நம் தவறான பாதைகளை சுட்டி காண்பிக்கின்றாரோ திரும்பிவிட வேண்டும். கீழ்ப்படிதல் கடவுளின் ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் மீண்டும் கொண்டு வரும். மூன்றாவதாக, பாதகமான விளைவுகள் வரும் என எச்சரிக்கும் ஆண்டவர். கீழ்ப்படியாவிட்டால் அவர் உங்களை கைவிடுவார். இதுதான் ஆண்டவருடைய தீர்க்கமான செய்தி. ஆண்டவரின் செய்திகளை உதாசீனம் செய்தால், புறக்கணித்தால் அது ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும். ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை. ஆனால் இந்த ஜனங்கள் இந்த கடவுளின் வார்த்தைகளை கூறி எச்சரித்த யோய்தாவின் குமாரன் சகரியாவையே கல்லெறிந்து கொன்றார்கள். அவன் சாகும்பொழுது இந்தவிதமாய் சொல்லுகிறான், கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று சொல்லி மரித்தான்.
லூக்கா 11 அதிகாரம் 51 இயேசு கிறிஸ்துவே இதை குறிப்பிடுகின்றார். ஆசாரியர்களின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த கொலை நடந்தது. துணிகரமான பாவம் இல்லையா? இஸ்ரவேலர் கடவுளின் வார்த்தைகளை புறக்கணித்ததால் இறுதியில் அவர்கள் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். ஆம், இந்த 3 காரியங்களை இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். பாவங்களை சுட்டி காண்பிக்கின்ற ஆண்டவர், பாதை மாறியவர்கள் திரும்ப வேண்டும் என எதிர்பார்க்கின்ற ஆண்டவர், பாதகமான விளைவுகள் வரும் என எச்சரிக்கும் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் வார்த்தை மாறாதவர். அதையும் மறவாதீர்கள். அன்பு, எச்சரிப்பு, எதிர்பார்ப்பு, நீதி, இவைகளே ஆண்டவரின் மாறாத தன்மைகள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.